Okay, good morning, all of you. Right. இன்றைக்கு நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் 10 ஃபர்ஸ்ட் பார்ட் பேப்பர் பார்த்துட்டோம். அதில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பேப்பர் பார்க்க போகிறோம். அது ஓகே. இருந்தாலும் செகண்ட் பார்ட்டில் என்னென்ன விஷயம் இருக்குன்ற விஷயத்தை இன்றைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு யோசிச்சிருக்கேன். செகண்ட் பார்ட்டில் என்னென்ன விஷயங்களை நாங்கள் இது செய்யலாம்னு சொல்லி. ரைட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி செகண்ட் பார்ட் அவ்வளோ ஈஸியாக நாங்கள் மார்க்ஸை ஸ்கோர் பண்ண இயலாது. சரி, கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கு. இதான் என்னென்னு பார்ப்போம். எங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் முதலாவது கேள்வி நான் லாஸ்ட் இயர் அது நடந்த ஃபைனல் பேப்பரை வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பாருங்க, இங்கே லாஸ்ட் இயரில் எங்களுக்கு இந்த டெஸ்ட் அதாவது செகண்ட் பார்ட்டில் வந்து 8 பேஜஸ் இருக்குன்னு சொல்லி போட்டுருக்குறேன். 2 ஷீட்ஸில் ரைட் 5 to 12 பேஜ் நம்பர் இருக்குதான். ரைட், இது இந்த ஒரிஜினல் பேப்பர்ன்ற ஒரு ஸ்கேன் காப்பி தான் இது. ரைட், ஸோ இதில் வந்து எங்களுக்கு எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதே மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் 8 செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் கொஷின் நம்பர் 9க்கு இங்கே கொஷின் நம்பர் 9 இருக்குது. கொஷின் நம்பர் 9க்கு அஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு இதுக்கு 5 மார்க்ஸ் தான் வரப்போகுது. 5 மார்க்ஸ். சரியா? அதே மாதிரி கொஷின் நம்பர் 10க்கும் 5 மார்க்ஸ் தான் வரப்போகுது. ஓகே, அதே மாதிரி கொஷின் நம்பர் 11க்கும் 5 மார்க்ஸ் நினைப்பீங்க, இல்லை அது 7 மார்க்ஸ் தான் மாறும். சரியா? கொஷின் நம்பர் 11க்கு 7 மார்க்ஸ் தான் வரப்போகுது. ஓகே, ரைட். இப்போ ரைட், அடுத்தது டெஸ்ட் 12ன்னு பார்த்தோம்னா அதுக்கு 5 மார்க்ஸ் வரும். ஓகே, தென் டெஸ்ட் 13ன்னு பார்த்தோம்னா அதுக்கும் 5 மார்க்ஸ் தான். ஓகே, அதுக்கு 5 மார்க்ஸ் தான் வரப்போகுது. என்ன மாதிரி கேள்விகள் வரப்போகுதுன்னு இப்போ சொல்ல போகிறேன். இருந்தாலும் இப்போதைக்கு மார்க்ஸ் எத்தனை இருக்க பார்த்தோம்டா நாங்கள் அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வரும். டெஸ்ட் 14 பொறுத்த மாதிரில கொஞ்சம் பெரிய கேள்வி அது. அதுக்கு 10 மார்க்ஸ். சரியா? 10 மார்க்ஸ். அதே மாதிரி டெஸ்ட் 15 பெரிய கேள்வி 8 மார்க்ஸ் அதுக்கு. சரியா? 16வது கேள்வி, அதாவது கடைசி கேள்வி ஆக பெரிய கேள்வி, அதுக்கு 15 மார்க்ஸ் மொத்தம். அப்போ மொத்தம் எங்களுக்கு செகண்ட் பார்ட் வந்து எவ்வளோத்துக்கு இருக்க போகுதுன்னா 60 மார்க்ஸ் இருக்கு. இங்கே கூட்டுறது 2ஆ பிரிக்கிறது அப்படியெல்லாம் இல்லை, சிஸ்டம் இல்லை. இந்த மேத்ஸ் தமிழ் அதுகளில் இருக்கிற மாதிரியான விஷயம் ஒன்றும் இல்லை இங்கே. சரியா? இங்கே டிஃப்ரென்ஸ். சரியா? நீங்கள் எடுக்கிற மார்க்ஸ் உங்களுக்கு தான் அப்படியே நேரடியாக எவ்வளோ மார்க்ஸோ அவ்வளோன்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வைங்க. எவ்வளவு மார்க்ஸையும் நாங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டி இருக்குது செகண்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் எவ்வளோ இருக்குது? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு தெரியும் 5 மார்க்ஸ் தானே. அப்போ எல்லாத்துக்கும் 5 மார்க்ஸ் தான். அப்போ எங்களுக்கு அது ஈஸியாக நாங்கள் கல்குலேட் பண்ணி எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அது பிரச்சனை இல்லை. ரைட், இந்த செகண்ட் பார்ட்டில் தான் இப்படியான சிக்கல் ஒன்று இருக்கு. ஓகே, இதில் இந்த 5 மார்க்ஸ் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் ஈஸியாக 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். மிச்சம் அந்த 7 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ்லாம் எங்களுக்கு மார்க்ஸ் குறைய போகுது. இப்போ 5 மார்க்ஸ் எடுக்கிற விஷயத்தில் ஃபுல்லாக 5 மார்க்ஸ் எடுத்தாலும் 20 மார்க்ஸ் தான் வரப்போகுது. சரி, 4 கேள்விக்கு தான் எங்களுக்கு 5 மார்க்ஸ் வருது. அப்போ 20 மார்க்ஸ் வரும். மிச்சம் எல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஓகே, இப்போ கேள்விகளோட மெத்தட்ஸை கொஞ்சம் மாற்றிட்டான். முதல் மாதிரி ஈஸியாக வந்தது முதல் வந்து இப்போ கொஞ்சம் ஹார்ட். செகண்ட் பார்ட்டை பொறுத்தவரை ஹார்ட் தான். லாஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதி போட்டு ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுறாக்குல தெரியும்.
அவைகளுக்கு கொஞ்சம் வந்து பேப்பர் மாடல் வந்து மாறி இருந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணினவ. ஆனா அந்த சரியான அந்த பேசிக் பேப்பர் செய்து பார்த்தாக்களுக்கு வந்து பெருசா கஷ்டம் இல்லை. ஆல்ரைட், அப்ப நாங்கள் பார்ப்போம் என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் வந்து என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு, என்னென்ன கேள்விகள் வரையில, அது என்ன மாதிரி நாங்கள் உடைக்கிறது, என்ன மாதிரி அந்த மார்க்ஸ் எடுக்கிறது, என்ன மாதிரி ஏ எடுக்கிறது, என்ன விஷயங்களை பார்க்க போறோம். ஓகே ரைட். இப்போ பாருங்க, செகண்ட் பார்ட்ல வந்து உங்களுக்கு 60 மார்க்ஸுக்கு நாங்கள் எழுத போகிறோம். அதே இதில் செகண்ட் பார்ட் உங்களுக்கு 2 hours இருக்க போகுது. சரியா, 2 hours பேப்பர் செகண்ட் பார்ட். இப்போ கனடாங்களில் 10ஆம் ஆண்டுக்குள்ளே, அதாவது 10ஆம் ஆண்டு செகண்ட் டேர்மே இப்படி ஒரு மாடல் பேப்பரை நாங்கள் கொடுக்குறோம். சில இடங்களில் அந்த மாடலில் ப்ராக்டிஸ் பண்ணல, மாடலை ப்ராக்டிஸ் பண்ணணும் கட்டாயம் 10ஆம் ஆண்டு செகண்ட் டேர்மில் இருந்து. சரியான, அதாவது ஃபர்ஸ்ட் 8 கொஷின்ஸையும் ஃபர்ஸ்ட் ஹவரில் கொடுத்து, முதலாவது மணித்தியாலத்தில் கொடுத்து, அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி போட்டு திரும்ப செகண்ட் ஹவரில் வந்து இந்த செகண்ட் பார்ட்டை கொடுக்கணும். அதில் 2 hours அவையில் அந்த செகண்ட் பார்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும் டைமிங். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்படி ஒரு பழக்கத்தில் கிரேட் 10 செகண்ட் டேர்ம்ல இருந்து வந்தால் தான் ஓ லெவல் ஃபைனலுக்குள்ள வரையில அவைகளுக்கு ஈஸியாக இருக்கும். சரியான, ஓ லெவல் ஃபைனல் எக்ஸாம் எழுதிக்கல அவைகளுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாக ஸ்கூல் ஸ்டடீஸை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படியான கிளாஸஸ் அதுகள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆட்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏனென்றா அவையில் வந்து நிறைய பேப்பர்ஸை செய்வினா. ஓகே ரைட். இப்போ எங்களுக்கு தேவை வந்து டெஸ்ட் 9ல என்ன மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு வருது. சரிதானே? பட் இங்க எங்களுக்கு இந்த வேர்ட் கிளாஸஸ் தொடர்பான விஷயம் தான் இங்கே வருது. ரைட். இப்போ நான் அந்த வேர்ட் கிளாஸஸ் தொடர்பாக ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சுருந்தேன்னா அது மிஸ் ஆயிடுது. ஸோ நான் அதை இன்றைக்கு காட்டலாம்னு யோசிச்சேன் உங்களுக்கு. அது என் பழைய கம்ப்யூட்டரில் இருக்குது. நான் அதை எடுத்து உங்களுக்கு அதை காட்டுவேன். நல்ல ஒரு ஸ்லைட் ஒன்று நான் கிரியேட் பண்ணினேன். என்னென்னா கொரோனா டைமில் வந்து வேர்ட் கிளாஸஸ் எப்படி படிக்கிறது என்று சொல்லி நான் ஒரு ஸ்லைட் ஒன்று ரெடி பண்ணினேன். அது இன்றைக்கு இடையில் உங்களுக்கு குரூப்பில் நான் அதை ஷேர் பண்ணுவேன். டோன்ட் வரி. இப்போ இந்த வேர்ட் கிளாஸஸை வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். 100க்கு 90% டெஸ்ட் 9கள் எடுத்து பார்த்தீங்கண்டா சரியா, டெஸ்ட் 9 எல்லாமே கூடுதலாக இப்போ லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக வந்து இப்படியான ஒரு வேர்ட் கிளாஸ் கொஷின் தான் எங்களுக்கு வந்து கொண்டு இருக்கு. அப்போ இப்போ டெஸ்ட் 9 பொறுத்த மட்டும் நீங்கள் worry பண்ண தேவையில்லை. 2018-17 அப்படியான காலப்பகுதியில் சில மாற்றங்களோட சில கேள்விகள் வந்தது. vocabulary கேள்விகள், அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ள ஒரு மீனிங்கை தந்துட்டு அதில் மீனிங்கை வந்து பாக்ஸில் தந்துட்டு அதை ஃபைன் பண்ணி பிளாங்கை ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி. அதுக்கும் ஒரு வேர்ட் கிளாஸ் அறிவு கொண்டு இருக்க வேணும். நவுனா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா, மற்றது வேர்பா, இந்த மாதிரியான சில ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தால்தான் இந்த கேள்வியை நீங்கள் செய்யக்கூடியமா இருக்கும். ஓகே ரைட். இப்போ பாருங்க, இதில் இந்த கேள்வியை ஃபுல்லாக வாசிப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியான ரைட். அதில் நியூ டெக்னாலஜி often creates serious problems. Right? New technology often creates serious problems. Vehicles, for example, right? அப்ப எக்ஸாம்பிள் வந்து vehicles இருக்கு. provide dash benefits and இருக்கு. சரியா, பெனிஃபிட்ஸ். இப்போ நாங்கள் இங்கே கவனிக்கணும் படிவ பிள்ளைகள் பாருங்க. இதில் முக்கியமான விஷயம் இது மைனூட்டாக வாசிச்சோம்டா. ப்ரொவைட் என்னத்தை ப்ரொவைட் பண்ணது? பெனிஃபிட்ஸ். ப்ரொவைட் பெனிஃபிட்ஸ் என்று போடாமல் ப்ரொவைட் ஏதோ ஒன்று பெனிஃபிட் என்று வரப்போகுது. அப்போ கட்டாயம் என்ன பெனிஃபிட்ஸ்ன்றது ஒரு நவுன். சரியா, பெனிஃபிட்ஸ்ன்றது ஒரு நவுன். ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, எப்படியான பெனிஃபிட்ஸ் என்று வரைக்க லிட்டில் பெனிஃபிட்ஸ் நியூமரஸ் பெனிஃபிட்ஸா அல்லது மச் பெனிஃபிட்ஸான்னு பார்க்கலாம். இங்கே எங்களுக்கு அட்ஜெக்டிவ் வந்து மூன்றுமே அட்ஜெக்டிவாக தான் இருக்குது. லிட்டில்ன்றதும்
இதுதான். அப்போ லிட்டில் பெனிஃபிட்ஸை தர்றதுக்காக நாங்கள் நியூ டெக்னாலஜியை வந்து கிரியேட் பண்ண மாட்டோம். சரிதானே? அப்போ அது லிட்டில் வந்து ரிஜெக்டட். அதே மாதிரி மச் பெனிஃபிட்ஸ் என்று நாங்கள் சொல்றது இல்லை. அதனால நியூமரஸ்ன்றது வந்து உங்களுக்கு ஏற்கனவே பாஸ் பேப்பரில் வந்திருக்குது. நியூமரஸ் ஃபெஷன்ஸ் என்று சொல்லி ஒரு கேள்வி உண்டு. அது வந்து அட்ஜெக்டிவ். சரிதானே? இதைத்தான் நாங்கள் இங்கே சூஸ் பண்ண போகிறோம். அப்போ எங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா எல்லாமே அட்ஜெக்டிவை தந்தது. சில நேரங்கள் என்ன தருவான்டா, ஏயில் வேர்ப்பை தருவான், பியில் அட்ஜெக்டிவை தருவான், சியில் அட்வர்ப்பை தருவான். அப்போ ஈஸியாக எங்களால் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். டக்கண்டு நியூமரஸ்ன்னு சொல்லி நாங்கள் அண்டர்லைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே சில நேரம் என்ன செய்வீங்கன்னா, கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இல்லாதாக்கள் என்ன செய்வாங்கன்னா மாறி போட்டு விட்டுருவோம். ரைட்? அப்போ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட். மோஸ்ட் சூட்டபிள் என்ற ஒரு விஷயம் இருக்குது. மிக பொருத்தமான சூட்டபிள் வேர்டுன்னா அவன் சொல்லல. அப்போ மோஸ்ட் சூட்டபிள்னா மிக பொருத்தமான வேர்டை அண்டர்லைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அது இங்கே அண்டர்லைன் பண்ணணும், எழுதக்கூடாது. கிரேட் 10காரர் வடிவ கவனிங்க. இந்த கிரேட் 11காரர் ஓரளவு பழகி இருப்பாங்க அவங்க எழுதுறதுக்கு. ஆனால் கிரேட் 10காரர் எழுது வலிக்கிடுவீங்க டக்காண்டு. சரிதானே? அவன் ஈஸியாக தான் வச்சுக்கான் உங்களை அண்டர்லைன் பண்ணிட்டு போங்க. பட் நீங்கள் எழுதுறது, பிறகு லெட்டரை கொண்டு வந்து போடுறது, அவன் சொல்லாத விஷயம் என்னவோ அது அவ்வளவும் செய்வீங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. ரைட்? பார்த்தீங்கன்னா அடுத்த பட் தே ஆல்சோ ரைட் pollute the air, destroy the air, ruin the air என்று சரிங்களா? ஏரை நாங்கள் எப்போவுமே ஏர் பொல்யூஷன் விஷயம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? ஏர் எப்போவுமே பொல்யூட் பண்ணுவோம். ஸோ பொல்யூட் த ஏர் அண்ட் ஃபோர்ஸ். பாருங்க, இங்கேயும் ஒரு வேர்ப் பண்ணி இருக்குது. ரைட்? அங்கேயும் டிஸ்ட்ராய்ன்றது வேர்ப் தான், ruin. அப்போ இங்கே ப்ராக்கெட்டில் தந்திருக்கிற விஷயம் எல்லாமே சேம் வேர்ட் கிளாஸஸ். சரியா? அப்போ நாங்கள் என்ன இங்கே எங்களுக்கு தேவை, கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக வாசிக்க தெரிய வேணும், வொக்கேபுலரிஸ் தெரிஞ்சிருக்க வேணும். பொல்யூட்னா மாசுபடுத்துறது. சரியா? மாசுபடுத்த அழிக்கிறதுன்னு வேற. ஏர் ஹவு கேன் வி டிஸ்ட்ராய் த ஏர்? அழிக்க இயலாது. சரிதானே? அப்படி ரூயின் பண்ண இயலாது. ஓகே. ஸோ இங்கே பொல்யூட் பண்ணலாம், டெஃபினட்டாக பொல்யூட் த ஏர்ன்னு வேறு. அப்போ செவியர் ஹெல்த் ரிஸ்க் டு பீப்புள் அண்ட் டேமேஜ். ரைட்? அப்போ டேமேஜ் என்ன செய்யும்? என்னத்தை டேமேஜ் பண்ணுவோம்னா, எனர்ஜியை டேமேஜ் பண்ணுவோமா, அல்லது வேஸ்ட் டேமேஜ் பண்ணுவோமா, இல்லை ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணுவோமான்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே டேமேஜ்ன்றது டெஃபினெட்லி ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நாங்கள் டேமேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? டேமேஜ் ப்ராப்பர்ட்டி ரெண்டு பேர். ஓகே. தென் it is difficult to imagine life dash electricity. எலக்ட்ரிசிட்டி இருந்தா எங்களுக்கு டிஃபிகல்ட் இருக்காது. ஸோ வித் எலக்ட்ரிசிட்டி என்று வராது. வித்தின் எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிசிட்டிக்குள் என்ன மாதிரி வந்துடும். எலக்ட்ரிசிட்டிக்குள்ள என்ன செய்ய போகிறோம்? அப்படியெல்லாம் வராது. அப்போ ரெண்டுமே ரிஜெக்டட். இது ரெண்டுமே ரிஜெக்டட். ரைட்? இது ரெண்டும் ரிஜெக்டட்னா வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி என்றதான் இங்கே சரியான விடையா இருக்கும். வந்து வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. திரும்ப ஒரு வசனத்தை வாசி பார்ப்போம். இட் இஸ் டிஃபிகல்ட் டு இமேஜின் லைஃப். ரைட்? இது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இமேஜின் பண்ணி பார்க்க. இந்த லைஃபை எப்படியான லைஃபையா, இப்படி எங்களோட பவர் எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஒரு லைஃபை நாங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கல எங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னால் ஒரு கஷ்டமே இருக்கு. என்ன இது? இப்போ கரண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை. சரியா? முதல் ஒரு காலத்தில் அப்படி கரண்ட் இல்லாத வாழ்க்கை ஒன்று இருந்தது தான். சரிதானே? பிறகு ஒரு கட்டத்தில் அது கரண்ட் எல்லாம் வந்து நாங்கள் மாறிச்சு. ஓகே. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்படியான மீனிங்ஃபுல்லாக திங்க் பண்ணுற விஷயங்கள் எங்களுக்கு தேவை. மீனிங்ஃபுல்லாக திங்க் பண்ண வேணும். ஓகே. ரைட். அப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் நாங்கள் அட்ஜெக்டிவ் நியூமரஸை போட்டுட்டோம். அடுத்ததுக்கு வந்து டெஃபினட்டாக எங்களுக்கு பொல்யூட் என்ற ஒரு விஷயம் வரும். அடுத்த டேமேஜ் என்று வரைக்க ப்ராப்பர்ட்டி. அடுத்த வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி என்று சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தது ஜெட் பிளேன்ஸ் while helping us in many ways cause air pollution
ஏர் பொல்யூஷன் என்ன செய்யுது என்றால் ரிஃப்ரெஷிங்கா, ரிலீஸிங்கா, எக்ஸ்சேஞ்சிங்கான்னு பார்த்தோம்னா ஏர் பொல்யூஷன் ரிலீஸ் ஆகும். சரியா? ரிலீஸிங் ஹைட்ரோகார்பன்ஸ்ன்றது ஒரு அந்த வாயு உண்டு, அதை ரிலீஸ் பண்ணும் என்ற விஷயத்தை நாங்கள் போடுவோம். அப்போ ரிலீஸிங் ஹைட்ரோகார்பன்ஸ். சரிதானே? இப்படித்தான் இந்த கேள்வியை நாங்கள் செய்கிறது. நீங்கள் யோசிக்காங்க இது ஈஸியான கேள்வி, ஈஸியாக செய்துட்டு போகலாம்னு சொல்லி. மார்க்கிங்கில் வாக்கிக்கல கனவேருக்கு 5 வரையில இல்லை. சரிதானே? கனவேருக்கு 5 வரையில ஏதோ ஒரு வகையில் பிழை வந்தோன்னா இருந்தது. அதுக்கு என்ன செய்யணும்டா, நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்ல டெஸ்ட் 9ல இருக்கிற ஒரு 20-25 கேள்வியை ஒரேடியாக பார்ப்போம். சரியா? டெஸ்ட் 9ல இருக்கிற, டெஸ்ட் 10ல இருக்கிற ஒரு 20-25 கேள்வியை ஒரேடியாக பார்க்குறது. அப்படி தனித்தனியை உடைச்சு செய்வேன். செய்யக்கலாம். உங்களுக்கு என்ன செய்யணும்னா, ஓகே டெஸ்ட் 9ண்டா அப்படித்தான் நாங்கள் எங்களுக்கு வரும், டெஸ்ட் 10ண்டா அப்படித்தான் வரும், ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி செய்யக்கூடியமா இருக்கும் அந்த கேள்விகள். சரிதான். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது அதுதான். அது டெஸ்ட் 9 ஓவரால் பேப்பர் வியூவை பார்க்க வழிகிட்டு போட்டு நான் டெஸ்ட் 9 செய்தது காரணம் தொடர்ந்து டெஸ்ட் 9 செய்ய போகிறோம். இப்போ ஒரு நாளை அடுத்தடுத்த வகுப்புகள். அப்போ டெஸ்ட் 9 உங்களுக்கு ஒரு கிளியர் ஒன்று வந்த அப்புறம் தான் நான் என்ன செய்வேன், டெஸ்ட் 10க்கு போவேன், அடுத்த கட்டத்துக்கு போவேன். சரியா? இப்போ என்ன செய்ய போறோம்னா டெஸ்ட் 10ல என்ன கேள்விகள் வரும்னு பார்த்து, டெஸ்ட் 11ல என்ன மாதிரியான கேள்விகள் வரும்னு பார்த்து, அப்படியே ஒரு ஓவரால் வியூவை பார்த்துட்டு பிறகு திரும்ப வேற ஒரு டெஸ்ட் 9 கேள்வி எடுத்து உங்களை செய்து விட போகிறேன் டைம் இருந்தேன். ஓகே, வட்டிவா மைனூட்டாக கவனிச்சு கொண்டிருந்தோ என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. டெஸ்ட் 9ல இது உண்மையில இந்த கேள்வி எப்படியான கேள்வின்னா நாட் வேர்ட் கிளாஸஸ், தனியே வேர்ட் கிளாஸஸை மட்டும் நாங்கள் வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை செய்ய இயலாது. இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் இதோட சேர்த்து எங்களுக்கு என்ன தேவைன்னா வொக்காபுலரிஸ் தேவை. வொக்காபுலரிஸ். சரியா? அப்போ ரிலேட்டட் ஒரு பேராகிராஃப் வந்து ஒரு ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. இப்போ இது வந்து வொக்காபுலரி ரிலேட்டட் கொஷனாக இருக்குது. ரைட்? அப்போ டெஸ்ட் 10 வந்து என்ன மாதிரி வரப்போகுதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் போட்டு வைக்கலாம் டெஸ்ட் 9ல என்ன மாதிரி கேள்வி வரப்போகுது, வேர்ட் கிளாஸஸ் அல்லது வொக்காபுலரிஸ் பேஸ்ட் கொஷன் அந்த ரெண்டையுமே நோட் பண்ணி வைங்க. டெஸ்ட் 9ல இந்த கேள்வி வந்து நாங்கள் இலவாக செய்ய போகிறோம். சரி, ஓகே ரைட். இப்போ நாங்கள் டெஸ்ட் 10க்கு போக போகிறோம். டெஸ்ட் 10 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே ரைட். டெஸ்ட் 10ல் வந்து டெஸ்ட் 10ல் எங்களுக்கு ஃபுல்லாக கிராமர் கேள்விகளாக நம்ம வந்துருக்கு. இவ்வளோ காலம் கிராமர் கேள்விகளாம் வந்திருக்கு. இதுவும் ஒரு கிராமர் கேள்வி தான். ஓகே, இதுவும் ஃபுல்லாக கிராமட்டிக்கலி என்னென்று இதை ஆன்சர் பண்ணுறதுன்ற மாதிரியான கேள்வி தான் வந்திருக்கு. இங்கே இந்த கிராமர் கேள்வி இதை நாங்கள் என்ன செய்யணும், இதை என்ன உடைக்கணும்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வாரது. இதில் வேறு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இதில் வாரது. ஓகே, டெஸ்ட் 10ல் பார்த்தீங்கன்னா கடந்த கால வினாக்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம். பார்க்கல எங்களுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வரும். பேசிவ் வரும். பேசிவ் வாய்ஸில் வந்து எங்களுக்கு கேள்வி வரும். சரியா? பேசிவ் வாய்ஸில் கேள்வி வாரது. இல்லாட்டிக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து எப்படி வருமென்று சொல்லி சொன்னால் ப்ரப்போசிஷன்ஸை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ணுற மாதிரி முந்தி ஆரம்ப காலத்தில் வந்திருந்தது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்ற கேள்வி வந்திருந்தது. அது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதை தாண்டி இப்போ உதாரணமாக என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது என்ன ஃபங்க்ஷன்ஸ், ஐ மீன் கிராமர் அண்ட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது. லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ். சரிதானே? அப்போ அது எப்படியான கேள்விகள் என்று சொல்லி நாங்கள் எல்லா பாஸ் பேப்பரையும் வெரிஃபை பண்ணி அதை பற்றி சொல்ல போகிறோம். நாங்கள் டெஸ்ட் 10ல் எதிர்பார்க்குற கேள்வி வந்து இப்படியான கேள்வியாக இருக்குது. ரிப்போர்ட் ஸ்பீச், பேசிவ் வாய்ஸ், fill in the blanks like preposition, pronoun, அப்படி fill in the blanks வரப்போகுது. அதே நேரத்தில் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ நாங்கள் இந்த கேள்வி வாக்கில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்னென்று ஃபுல்லாக கிளியராக பார்ப்போம். பேசிவ் வாய்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதோட ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ப்ரப்போசிஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா எங்களுக்கு இது தொடர்பான ஃபுல் கிளியர் பிக்சர் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுவும் ஒரு பேசிவ் வாய்ஸ் ரிலேட்டடான ஒரு கேள்வி தான். பேசிவ், நாட் ஓன்லி பேசிவ், கிராமட்டிக்கலி என்ன வேர்ப் ஃபார்ம் அதில் வரணுமன்றதை நாங்கள் அதில் போடுறதுக்காக
இந்த கேள்வி தந்திருக்கலாம். அப்போ அதை நாங்கள் எப்படி செய்கிறதுன்ற விஷயத்தையும் நாங்கள் போவோம். இதுலேயும் சரியான பிழைகள் விட்டாக்கள்லாம் இருக்கு. இதே டெக்னிக்குகள் இருக்குது. இதில் என்ன மாதிரி செய்கிற டெக்னிக்கல் இருக்குது. இது தனியாக பசிவென்று சொல்லலாம். அதாவது ஒரு கிராமர் கேள்வி. அதுக்குரிய சூட்டபிள் ஃபார்ம்ஸ் சரியா, அதான் சரியான வினைச்சொல் வடிவத்தை கொண்டு வந்து இதில் போடுறது தான் எங்களோட வேலையாக இருந்தது இதில். அப்போ உண்மையில இந்த கேள்வியை நார்மலாக செய்ய வலிக்கிட்டா கூட உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் இப்போ. சரிதானே? ரைட். இது அடுத்தடுத்த கேள்விகளில் அடுத்தடுத்த வகுப்புகளில் நான் இதை செய்து விடுவேன். இல்லாட்டிக்கு நாங்கள் ஃபுல்லாக இதை ஓவரால் வியூவை பார்த்துட்டு வந்து டைம் இருந்தால் அதற்காக செய்வோம். ஓகே ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி எப்போ போகிறோம்? டெஸ்ட் 11. இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய தலையடியான ஒரு கேள்வி. இந்த கேள்வி இல்லாத பாஸ் பேப்பரே இல்லை. சரிதானே? அதாவது இந்த 14 பிளாங்க்ஸை ஃபில் பண்ணுற 7 மார்க்ஸுக்கு வர கேள்வி இல்லாத பாஸ் பேப்பரே இல்லை. எல்லா பாஸ் பேப்பர்லையும் இந்த கேள்வி வந்தோண்டே இருக்கும். சரிதானே? அப்போ கொஞ்சம் தலையடியான கேள்வி இது. இதுக்கு எல்லா காம்பிடென்சிஸும் தேவை. அதாவது பங்க்சுவேஷன் மார்க்ஸ் தெரிஞ்சிருக்க வேணும், கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்க வேணும், ரைட். அதே இதில் வேர்ட் கிளாஸஸ் தெரிஞ்சிருக்க வேணும். எல்லாம் சகலதும் தெரிஞ்சிருந்தால்தான் இந்த கேள்வியை நீங்கள் வடிவா செய்யக்கூடியமா இருக்கும். இல்லாட்டிக்கு 7க்கு 0 எடுக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. சரியா? இது குரோட்லாக்கில் ஒரு என்ன சொல்றது, லக்கிலி சான்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கூட இருக்காது. இதில் என்னதான் மாறி 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 போட்டாலும் அரை மார்க்ஸை தாண்டாது. சும்மா செய்யலாம். சரியா? பார்த்தெழுதலாமே தவிர இதையும் சும்மா போட்டு விடுவோம் மாறி மாறி வரட்டும் என்ற ஒற்று நாளும் மார்க்ஸ் வராது. சரிதானே? ஏன்னா அவ்வளவு டிஃபிகல்ட்டாக தான் இதை செட் பண்ணுவேன். சரிதானே? அப்போ இதில் பயங்கரமான ஈஸி டெக்னிக்ஸ் வந்து என்னட்ட இருக்கு. சரி, இதை ஈஸியாக இப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி நார்மலாக இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா 7க்கு 4 குறையாது. 7க்கு 4 5 எடுத்துருவாங்க மேக்சிமம். 7க்கு 7 எடுத்தவன் தான் கூட. சரிதானே? இதுக்கு இந்த கேள்வி க்ளோஸ் பேசேஜுக்கு வந்து 20 நிமிஷம் நீங்கள் எடுக்கலாம் மேக்சிமம். 15 நிமிஷம் 15 தொடக்கம் 20 நிமிஷம் எடுக்கலாம். சரியா? அப்போ இந்த கேள்வியை வடிவாக வாசிச்சு 3 டைம்ஸ் நாங்கள் ரீட் பண்ணுறாங்க இந்த கேள்வியை. சரியா? தனியே இதுக்கண்டு அதாவது க்ளோஸ் பேசேஜுக்கண்டு ஒரு கிளாஸ் ஓடும். சரியா? க்ளோஸ் பேசேஜ் செய்கிறது எப்படி? க்ளோஸ் பேசேஜில் வந்த கேள்வி இதை சொல்கிற க்ளோஸ் பேசேஜ். இந்த கேள்வியை சொல்கிறது க்ளோஸ் பேசேஜ். இந்த க்ளோஸ் பேசேஜில் இருக்கிற கேள்விகளை எப்படி செய்கிறது, என்ன மாதிரியான ஐடியாக்கள் இருக்குன்னு சொல்லி அது தனியாக ஒரு கிளாஸ் ஓடும். அந்த கிளாஸை மிஸ் பண்ணாமல் வாங்கும். சரிதானே? அப்போ நான் அதில் நிறைய ஐடியாக்கள் சொல்லி தருவேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். டெஸ்ட் 11ண்டா அது க்ளோஸ் பேசேஜ் தான். இப்போ டீச்சர்ஸே கனவே இது டெஸ்ட் 11 கதைச்சிருப்பினும் கனவே. இப்போ டெஸ்ட் 11ன்றது வந்து கொஞ்சம் செகண்ட் பார்ட்டை பொறுத்த மட்டும் தலைவடி தான். ஓகே ரைட். அப்போ அதை என்னென்று நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ டெஸ்ட் 12ல் என்ன கேள்வி வந்திருக்குன்னு பார்த்துட்டு ஓகே எல்லா கேள்வியையும் நாங்கள் முழுமையாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருக்கும் செகண்ட் பார்ட்டை பற்றி. அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் கொண்டு போகலாம் செகண்ட் பார்ட்டை வடிவம். ஆல்ரைட். அடுத்த விஷயம், இப்போ இந்த டெஸ்ட் 12 வந்து கிராமர் பேஸ்ட் கொஷின்ஸ் தான். இப்போ நாங்கள் டெஸ்ட் 12 கடந்த காலங்களை எடுத்து பார்த்தா டெஸ்ட் 12 வந்து கிராமர் லாங்குவேஜ் அண்ட் ஃபங்க்ஷன் தான். அப்போ அங்கே ஒன்றில் டெஸ்ட் 10ல் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் வந்தால் டெஸ்ட் 12ல் கொண்டு வந்து பேசிவ் வாய்ஸ் ரிலேட்டடான கொஷனை போடுவான். டெஸ்ட் 12ல் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் வந்தால் டெஸ்ட் 10ல் கொண்டு போய் இதை போடுவான் பேசிவ் வாய்ஸ் அதுகளை அப்படி போடுவான். இப்போ இதில் போட்டோமா, இதில் டெஸ்ட் 12ல் வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச் தான் வந்திருக்கு. அதில் கொண்டு போட்டுக்கிறான் என்னென்று நார்மல் கிராமர், அதாவது வேர்ப்ஸ் சூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கொண்டு வந்து போட்டுக்கிறான் டெஸ்ட் 10ல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாறி 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 ரிப்போர்ட்டர் ஸ்பீச் பேசிவ் என்று மாறி மாறி வந்தோண்டே இருக்கு கடந்த காலங்கள். இதுவும் ஒரு ரிப்போர்ட்டர் ஸ்பீச் கேள்வி தான். கனவே இருக்கு இது ரிப்போர்ட்டர் ஸ்பீச் கேள்வி என்றே தெரியாமல் செய்தாக்கள் எல்லாம் இருக்கு. என்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வடிவாக வழங்கினது ரிப்போர்ட்டர் ஸ்பீச் கேள்வி தான் என்று சொல்லி வடிவாக அண்டர்லைன் பண்ணி போட்டு வந்தாங்க. இப்படி அண்டர்லைன் பண்ணுற மாதிரியாக வந்த கேள்வி தான் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் முதலாவது தரம் இப்படி ரிப்போர்ட்டர் ஸ்பீச் அண்டர்லைன் பண்ணுற மாதிரி வந்தது.
இதுல அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஏனெண்டா அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபைன் பண்ற ஆன்சர் வந்து கட்டாயம் அதுக்குள்ள இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்லைன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். பட் சில நேரம் அந்த நீங்கள் ஃபைன் பண்ண ஆன்சர் வராட்டிக்கு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். எதை போடலாம், இப்போ நான் ஃபைன் பண்ணது பிள்ளை என்ற மாதிரி வந்துடும். ரைட். ஸோ அப்போ அண்டர்லைன் பண்ணுறதால எங்களுக்கு சில நேரம் அட்வான்டேஜஸை விட டிஸ்அட்வான்டேஜஸ் கூட இருக்குது. அப்போ இது அண்டர்லைன் பண்ணுற மாதிரி வந்தது. ரிப்போர்ட்டர் ஸ்பீச் 10ஆம் ஆண்டுக்கும் ஒரு பொதுவான விஷயம் என்றபடியாக நாங்கள் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் தொடர்பான கேள்விகளை பார்ப்போம். இந்த ஐடியா பாருங்க, இதுவும் கிராமர் அண்ட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ் தான். சரியா, கிராமர் அண்ட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ் தான் இதில் முழுமையாக ஈடுபடுது. அப்போ நாங்கள் இது டெஸ்ட் 12 வர கேள்விகளை நாங்கள் என்ன மாதிரின்னு தனி கிளாஸில் செய்ய போகிறோம். டெஸ்ட் 13 பொறுத்த மட்டும் பிள்ளைகள் சுற்றியான ஈஸியான கேள்வி. நான் சொல்லியிருக்கிறேன், இங்கிலீஷ் பேப்பரில் வந்து எந்த கேள்வி பெரிய கேள்வியாக வருதோ அந்த கேள்வி வந்து இலகுவான கேள்வியாக இருக்கும், சிட்டியான இலகுவான கேள்வியாக இருக்கும். அது பிள்ளைகளுக்கு விளங்குறையில் பெரிய கேள்வி தந்தோடனே டக்காண்டு என்ன செய்கிறதுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி, அடடா இது பெரிய கேள்வி இல்லை, இது சரி வராது, இதை இன்னொன்று வாசித்து கொண்டிருக்கிறது என்ற மாதிரியான அந்த பேசிக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும்னா அதை ஸ்கிப் பண்ணி போட்டு போவா அப்படின்னா அதுதான் உண்மையான ஒரு மடத்தனமான வேலை. ஏன்டா சின்ன கேள்வியே வந்து நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்து போட்டு இது பெரிய கேள்வியில் முழு ஆன்சரும் அதுக்குள்ளேயே இருக்கும். சரி, அதுக்குள்ளேயே முழு ஆன்சரும் இருக்கும். அப்படி இருந்தும் நீங்கள் அதை செய்யாமல் டக்கண்டு அதை ஸ்கிப் பண்ணி போட ஓடுறது. தட்ஸ் உண்மையாக அது ஒரு மேட்னஸ் தான். ரைட், அப்படி செய்யாதீங்க, ஒரு நாளும் அப்படி செய்யாதீங்க. பெரிய கேள்வியில் வடிவாயிட்டு இருந்து வாசிச்சு ஒரு பென்சில் வச்சிருக்கணும். எப்போவுமே இங்கிலீஷ் எக்ஸாம் செய்ய ஒரு பென்சில் ஒன்று வச்சிருக்கணும். அதை என்ன செய்யலாம்டா, கட்டாயம் அதை நீங்கள் அந்த பென்சிலை வடிவாக யூஸ் பண்ணலாம். ஏண்டா இதை பொறுத்த மட்டும் உண்மையாக ரீடிங் தான் எங்களுக்கு முக்கியமானது. ரீடிங்கன்ற ஐ மீன் ஆக்சுவலி ஃபுல்லி ரீடிங் தான், வாசிக்கணும். வடிவாக வாசிச்சு 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 அண்டர்லைன் பண்ணி அதோட தொடர்படுதான்னு பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 18, 19, 20, 21, 22, 23 இது எல்லாத்துலேயும் இந்த கேள்வி தான் வந்திருக்கு, மேட்ச் பண்ணுறோம். சரிதான், நீங்கள் 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் இருந்து எடுத்து பாருங்களேன். எடுத்து பார்த்தா நான் எல்லா கேள்வியும் செய்து விடுவேன். டெஸ்ட் 13 வந்தது எல்லாமே ஈஸியான கேள்வி தான். சரிதானே, இதில் மார்க்கிங்கில் வந்து கண்ணவேருக்கு 100%-99% ஆட்களுக்கு வந்து டெஸ்ட் 13க்கு 5 மார்க்ஸ் தான். ஏன்டா ஜோதிச்சு பாருங்க அப்படி. அப்போ 1% 2% ஆட்களுக்கு தான் மார்க்ஸே இல்லாமல் போகிறது. சரிதானே, இதை சில நேரம் அவங்க எக்ஸாம் ஹாலில் ஹெல்ப் எடுத்து கூட செய்திருக்கலாம், அது அடுத்த கட்டம். ஆனால் இந்த கேள்வியை பொறுத்தவரை பிள்ளைகள் பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து கூடுதலாகத்தான் இருக்கும். சரிதானே, அப்போ இந்த கேள்வியை பெரிய கேள்வின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போவாதீங்க. இது வந்து ஒரு போனஸ், உங்களுக்கு 5 மார்க்ஸை அள்ளித்தர்ற ஒரு கேள்வியாக இருக்கும். சரிதானே, ரைட். அப்போ நீங்கள் டோன்ட் வரி, இது தொடர்பான நாங்கள் கேள்விகளை நாங்கள் அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் 14. டெஸ்ட் 14ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு விட்டாங்க, ஒரு ஆப்பு மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் அது பெரிய லெவலில் பெருசாக ஸ்டூடெண்ட்ஸை பாதிக்கல. ஆனால் எல்லாரும் எக்ஸாம் எழுத யோசித்தது இந்த முறை பேப்பர் கஷ்டம் என்று யோசிச்சது இந்த கேள்வியை வச்சுக்கொண்டு. உண்மையில பேப்பர் கஷ்டமே இல்லை இந்த முறை, சிட்டியான ஈஸியான பேப்பர். ரைட், கனவேர் யோசிச்சது இந்த முறை இங்கிலீஷ் ரிசல்ட்ஸே வராது, கஷ்டமாக இருக்குது இந்த முறை அப்படிலாம் யோசிச்சு. நிச்சயமாக கஷ்டமே இல்லை, வந்து வேறுங்க எவ்வளவு இலகுவாக வந்திருக்கு. நான் சொல்லேக்க உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்றே வருது, ஓகே நாங்கள் எழுதலாமன்ட்டு. இது வேறுங்க இங்கிலீஷில் சாய்ஸ் வரக்கூடிய ஒரே ஒரு கேள்வி வந்து இந்த கேள்வி தான், வேற ஒன்றுக்கும் சாய்ஸ் இல்லை. நீங்கள் கட்டாயம் செய்தே ஆகணும். இங்கே 2 சாய்ஸ் தருவான், இது அல்லது அது. பார்த்தீங்கன்னா இதில் முதலாவது வந்து கடிதம். சரியா, லெட்டர் எழுதுறதை பற்றி. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வேணும்டா கடிதங்கள் எழுத பழகிருப்பினோம். அப்போ அவையில் கடிதம் எழுதுவினோம். சரி, இங்கேயும் அதுதான் நடந்தது. ஏண்டா பார் சார்ட் என்ற ஒரு விஷயத்தை வந்து தலைகீழாக தந்து விட்டான். சரி, அங்கே பாருங்க, பார் சார்ட் இப்படி இருக்கு, மற்ற ஹொரிசோண்டல் ஆக்சிஸ் வெர்டிகல் ஆக்சிஸ் என்று
வார பார் சார்ட் வந்து ஹொரிசோண்டல் ஆக்சிஸில் நார்மலாக வளமையாக வேர்டிக்கல் ஆக்சிஸில் வார நம்பர்ஸை வந்து ஹொரிசோண்டல் ஆக்சிஸில் போட்டுட்டு வேர்டிக்கல் ஆக்சிஸில் அந்த விஷயங்களை போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான்னு எழுதுகிற ஆக்களை. சரி, அதால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை சரியாக விளங்கி கொண்டீங்கன்னா அந்த ஆக்சிஸை மட்டும் மாற்றி போட்டு விட சரி. மற்றதெல்லாம் வளமையாக எழுதுகிற வாய்ப்பாடுகள்லாம் வளமையாக நாங்கள் என்னென்ன விஷயங்களை திரும்ப திரும்ப எழுதுவோமோ அதைத்தான் இங்கே எழுத வேண்டிய தேவை இருந்தது. மற்றபடி இந்த படங்கள் மாறி எப்படியெல்லாம் சில நேரங்களில் சில விளையாட்டுகள் காட்டுவான். சரி, எங்களுக்கு தேவை என்ன, இங்கே எழுதுறதுக்குரிய டேட்டா அது இருக்குதா, இருக்குது, அதை எழுதி விட்டோம்னா சரி. அப்போ சில பேர் இதில் இருக்கிறாங்க 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுக்காரர் கிராஃப் ரைட்டிங்கை பற்றி வடிவாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் எல்லா கிராஃபும் செய்வேன். கிட்டத்தட்ட ஒரு 20 கிராஃப் உள்ள ஒரு டியூட் ஒன்று இருக்குது, ஹேண்ட் டியூட் ஒன்று இருக்குது. அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி முழுக்க செய்து விடுவேன், முழுக்க எழுதுவேன். எழுத 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 உங்களுக்கு அப்படியே என்ன செய்ய வேண்டாம், மைண்டில் பதியும். அப்போ நாங்கள் இனி வரும் வகுப்புகள் அப்படி இருக்க வேண்டாம். ஓகே, இனி ஜூம் லிங்க் தரேக டெஸ்ட் 9க்குரிய வகுப்பு. அப்போ டெஸ்ட் 9க்குரிய வகுப்பு எல்லாம் முடிஞ்சு டெஸ்ட் 9க்குரிய விஷயத்தை கிளியர் பண்ணுவோம். அப்புறம் டெஸ்ட் 10க்குரிய வகுப்பு வேறு, ப்ளஸ் டெஸ்ட் 11க்குரிய வகுப்பு, அப்படி தான் இனி வரப்போகுது. பிறகு இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குரிய வகுப்பு இடையில ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டை போடுவேன். போடைக்கு என்ன செய்யும், எல்லாமே சுற்றி 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 ரிப்பீட்டட், திரும்ப 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 ரிப்பீட் பண்ணி கொண்டிருக்க உங்களுக்கு எந்த நேரத்திலையும் எதை தந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி ஒரு அறிவு இருக்கும். தொடர்ந்து வகுப்புகளை அட்டன் பண்ணால் மட்டும் இல்லை, இடையில இருக்கா போய் பார்ப்போம் இன்னும் ஜூமில் நடக்குதாம் என்னென்னு பார்ப்போம்னு வந்தீங்கன்னா சரி வராது. இப்போ தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து வந்தவனே தான் இப்போ விளங்கும். ஓகே, 2 ஃபர்ஸ்ட் பார்ட் செய்துட்டார். இப்போ he is discussing about the second part. ஓகே, செகண்ட் பார்ட்டில் இப்படிலாம் செய்ய போகிறோம்ன்ற ஒரு ஐடியா வந்து நம்மளாக வரும். மற்றவனுக்கு விளங்க அது என்னடா இது செகண்ட் பார்ட்டா என்னது ஒன்றும் விளங்காமல் இருக்கும். ஸோ அப்படியான ஆக்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு கிளாஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கோ. வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய சகல விதமான ஐடியாக்களையும் நான் தருவேன். ஓகே, ரைட். டெஸ்ட் 15ம் டெஸ்ட் 13ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரீடிங் தான், கம்ப்ரிஹென்சிவ் கொஷின். ஸோ இதில் எங்களுக்கு எப்படி கேள்விகளுக்குரிய மார்க்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னால், முதலாவது கேள்விக்கு கட்டாயம் 2 மார்க்ஸ் வரும். சரியா, ட்ரூ ஓ ஃபால்ஸ் போடுறது. சரியா, 2 மார்க்ஸ். ரெண்டாவது கேள்விக்கு 1 மார்க்ஸ், மூன்றாவது கேள்விக்கு 1 மார்க்ஸ், நாலாவது ஒரு மார்க்ஸ் தான் கூட்டி கொண்டு போகலாம். எல்லாமே அண்டர்லைன் பண்ணுற கேள்விகள்லாம் முழுக்க அண்டர்லைன் பண்ணுற கேள்வி. ஏதாவது எழுதுறதுக்கும் உங்களுக்கு இருக்கா, எல்லாம் அண்டர்லைன் பண்ணுற கேள்வி. இதில் இந்த 1 2 தான் இதில் ஒட்டிய ஒரு கேள்வி தான். இதில் அவன் கேட்குறான், what do the following words in the text refer to, write your answers in the space என்று ஒன்றே ஒன்று தான் கேட்குறான். மற்ற எல்லாமே அண்டர்லைன் 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 தான். அப்போ 1 மார்க்ஸுக்கு தான் எழுத போகிறீங்க பாருங்க, எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு விஷயம். சரியா, எவ்வளோ டைம் வந்து சேவ் ஆகும், எழுதுறதுக்குரிய டைம்கள் எவ்வளோ டயர்ட்னஸ் இருக்காது. அப்போ ஏன் நீங்கள் அதை வாசித்து செய்ய மாட்டேன்றீங்க வந்து, இது உண்மையில இது ஒரு ஈஸியான கேள்வி. சரி, செகண்ட் பார்ட்டில் நான் சொன்னேன் கஷ்டமான கேள்விகளும் இருக்கு. டெஸ்ட் 11 எல்லாம் கஷ்டம்னு நான் அக்செப்ட். நான் முதல்ல அதை சொன்னேன், அது கஷ்டமான கேள்வி. உண்மையில இந்த டெஸ்ட் 13 டெஸ்ட் 15 எல்லாம் சரியான பொறுமையான மாணவர்களாக இருந்தா கட்டாயம் அவைக்கு வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, டெஸ்ட் 15. ஓகே, தென் இட்ஸ் அ ஃபைனல் ஒன். 16th question, number 16. இது ஃபுல்லாக ரைட்டிங் தான் நம்ம. சரிதானே, அப்போ எஸ்ஏ ரைட்டிங் அதுக்கு தனியாக ஒரு வகுப்பு போகும். சரி, எஸ்ஏ ரைட்டிங் இதில் என்னென்ன கேட்டகரியில் உங்களுக்கு ரைட்டிங் கேட்குறான்னு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எஸ்ஏ என்று நேரடியாக கேட்பான், எஸ்ஏஸ். சரியா, அது எஸ்ஏஸ். அடுத்தது ஸ்பீச் கேட்பான், நேரடியாக ஸ்பீச் என்ற விஷயம் கேட்பான். அடுத்த விஷயம் ஆர்டிக்கல் என்ற விஷயம் இருக்கு. ஆர்டிக்கல் எழுத சொல்லி கேட்பான், ஏதாவது மீடியாக்கோ அல்லது சஞ்சிகை, அதாவது மேகசின்ஸுக்கோ, ரைட், நியூஸ் பேப்பருக்கோ ஏதோ ஒரு
ஆர்டிக்கல் பாருங்க இதுல ரோல் ஆஃப் அட்வர்டைசிங் இன் மீடியான்ற விஷயம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் இதில் கேட்கப்பட்டிருக்கு. சரிதானே? அப்போ அது அந்த விஷயங்களை நாங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட சேர்த்து டயலாக் வந்து வெறும் டயலாக் எழுதுறதுக்கு வராது. அடுத்த விஷயம் ஃபைனலாக நாங்கள் என்ன செய்வோம்னா கிரியேட்டிவ் ஸ்டோரி, கிரியேட்டிவ் ஏதாவது ஸ்டோரிஸ் எழுதிக்க நாங்கள் கிரியேட்டிவ் ரைட்டிங்கும் சந்தர்ப்பம் இருக்குங்க. ஸோ கிரியேட்டிவ் ரைட்டிங் வந்தால் நார்மலாக உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சாலும் ஒரு பிரைன் ஸ்டோம் பண்ண தெரிஞ்சால், அதாவது ஒரு தலைப்பை வந்து அவன் தாரான் தரையில் அதை வந்து பிரைன் ஸ்டோம் பண்ணி கற்பனையாக உங்களை எப்படி இயக்குறதுன்ற விஷயம்லாம் தெரியும். அப்போ நான் ரைட்டிங் பார்ட்டில் பிரைன் ஸ்டோம்ன்றா தனியாக ஒரு பிரைன் ஸ்டோமுக்கு ஒரு கிளாஸ் போடுவேன் தனியாக. எப்படி பிரைன் ஸ்டோம் பண்ணுறது, எப்படி மைண்ட் மேப் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பிளான் பண்ணுறது ரைட்டிங்க்கு, இந்த மாதிரியான விஷயமெல்லாம் முதல் கொண்டு போயிட்டு பிறகு எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பேன் கடைசியாக. அப்படி வந்து இது செய்கிற அந்த விஷயத்தெல்லாம் ஒன்று சேர்க்க எஸ்ஏ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடையும் கம்ப்ளைண்ட் வந்து மற்ற கேள்விகள் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு பொதுவான கம்ப்ளைண்ட் வைப்பான், என்ன எனக்கு எஸ்ஏ எழுத தெரியாது. ரைட், எஸ்ஏ எழுத தெரியாது, ஓகே, அதுக்கு ஒரு 4 மார்க்ஸ் நீ எடுக்க மாட்டியா? ஒரு காலம் 11 வருஷம் இங்கிலீஷ் படிச்சு 4 மார்க்ஸ் இங்கே சிஎல்ஓஎம் என்ற கேட்டகரியில், சிஎல்ஓஎம் என்ற கேட்டகரியில் உங்களை மார்க்ஸ் வரும். சரியா? இங்கே இப்படிதான் மார்க்ஸ் கொடுக்க போகிறேன். சரியா? சிஎல்ஓஎம் சி கண்டென்ட் லாங்குவேஜ் ஆர்கானிசம் மெக்கானிசம் என்று கொடுக்க போகிறான். ரைட், எப்படி கொடுக்க போகிறான்? ரைட், இதில் சிக்கு 5 மார்க்ஸும், சரியா, 5 மார்க்ஸும், எல்லுக்கு 5 மார்க்ஸும், யா ஓக்கும் இது ஓக்கு 2 மார்க்ஸும், இதுக்கு மெக்கானிசத்துக்கு 3 மார்க்ஸும் கொடுப்பான். இப்படிதான் மார்க்ஸ் சிஸ்டம். இதில் நான் உங்கள்கிட்ட கேட்குறது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் எடுக்கிறாதான், 0 எடுக்காமல் ஒவ்வொரு மார்க்ஸ் எடுத்தா 4 மார்க்ஸ் வந்துடும் பிள்ளைகள். பேசிக் இதுதான், ஒரு மார்க்ஸ் எடுக்கலாம் பேசிக், 0 எடுக்காமல் எல்லாத்துக்கும் ஒரு மார்க்ஸ்னா வந்துடும். அதை விட 1 மார்க்ஸை கூட்டி எடுத்தாவே எங்களுக்கு வெற்றி தானே பிள்ளை. 1 மார்க்ஸுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். 15க்கு 8 மார்க்ஸ் எடுத்தால் ஒரு பிள்ளைக்கு வடிவாக்காணும், அது தெரியாது எனவே இருக்கு. சரியா? எடுக்கிற பிள்ளைக்கு ஒரு 8 மார்க்ஸ் எடுத்தா காணும். சரியா? அப்போ இப்படி நீங்கள் பிளான் பண்ணுங்க வடிவா. இப்படி 4 பேராகிராஃப் நான் எழுதி பார்க்கணும். இந்த நேரம் 4 பேராகிராஃப் 200 வேர்ட்ஸ்னா ஒரு பேராகிராஃப் எங்களுக்கு நார்மலாக என்ன 45 to 50 வேர்ட்ஸில் இருந்தால் காணும். சரியா? அப்போ முதலாவது பேராகிராஃப் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்கலாம். பிறகு டீட்டெயிலாக என்ன இருக்குது இந்த எஸ்ஏயில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனை கொடுக்கலாம். கொடுத்தா எங்களுக்கு 4 பேராகிராஃப்ஸ் வந்துடும். அப்போ மெக்கானிக்கலி அதில் கொஞ்சம் பேசிவ் வாய்ஸுகள் ஆக்டிவ் வாய்ஸுகள் அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் எழுதினோம்னு சொல்லி சொன்னால் அது எங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஸோ எங்களுக்குரிய ஓவர்ஆல் செகண்ட் பார்ட்டுக்குரிய விஷயங்கள் இப்படி தான் அமைஞ்சிருக்கு. சரியா? செகண்ட் பார்ட்டில் இப்படியான வேலைகள் எல்லாத்தையும் நாங்கள் தனியே பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் 9க்குரிய நாள் தானே, டெஸ்ட் 9 கேள்வி ஒன்று செய்து நாங்கள் தானே. ரைட், இப்போ நான் இப்போ அன்றைக்கு செய்த ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட், அதாவது செகண்ட் பார்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டினை செய்ய போகிறோம். சரியா? என்னென்று செய்ய போகிறோம்னு பார்ப்போம். சரிதானே? ரைட், இப்போ நான் சொன்ன மாதிரி எப்படி கிளாஸ் அமைய போகுது, இப்படி டெஸ்ட் 16க்கு ஒரு கிளாஸ், டெஸ்ட் 15க்கு ஒரு கிளாஸ், அப்படி தான் இனி வரும் காலங்களில் வகுப்பு. அப்புறம் 3 ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் கிளாஸ், அப்படி நான் எல்லாமே டைட்டிலில் போடுவேன். இனி வர லிங்குகள் எல்லாம் நான் டெய்லி அனுப்பக்கூடிய லிங்காக இருக்கும். அது இந்த ரெக்கரிங் லிங்க் இருக்காது. நீங்கள் இப்போ ஒவ்வொரு ஆளும் யூஸ் பண்ண ஒரு சேம் லிங்க் என்ன. ஸோ அப்படி இல்லாமல் ஒவ்வொரு கிளாஸுக்கு முதல் நாளும் நான் என்ன ஹேண்ட் அவுட்டோ அதையும் போட்டு லிங்கையும் போடுவேன். போட்டால் நீங்கள் அதை இண்டிவிஜுவலாக நீங்கள் மட்டும் வச்சு பயன்படுத்தணும், வெளியாக்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. சரிதானே? ரைட், அதோட நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்து இருக்கு. சரியா? நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினா ஜாயின் பண்ண சொல்லி. சரிதானே? ரைட், அப்போ
நீங்கள் வந்து அவைகிட்ட என்ன மாதிரின்னு ஷேர் பண்ணுங்கோ. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், டிரெக்டாக ஏற்கனவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பேப்பருண்ட, சரி, ஏற்கனவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பேப்பருண்ட விஷயத்துக்கு போகிறோம். ஓகே, ரைட், பார்ப்போம். Give me some seconds to share the paper already we have discussed. Great in the Western Province பேப்பரில் அதில் நாங்கள் செகண்ட் பார்ட்டில் இருக்கிற கேள்வியை பார்க்க போகிறோம். சரியா, I'm going to share the paper now. ஏதாவது டெஸ்ட் 9 பார்க்கறதுக்காண்டி என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். இந்த பேப்பரில் நாங்கள் we are discussing. சரியா, நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த பேப்பருக்குரிய ஃபர்ஸ்ட் பாடத்தை நான் பார்த்தேன். ஓகே, இதில் டெஸ்ட் 9 நான் செய்ய போகிறோம் இப்போ. ரைட், நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் தரேன் இதுக்குரிய ஆன்சரை ஃபைன் பண்ணுறதுக்கு. சில பேர் செய்திருப்பீங்க அந்த கேள்வியை, டோன்ட் வரி, செய்தாக வெயிட் பண்ணுங்க. மற்றவைக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுப்போம். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் இதை வாசி பார்ப்போம். அதே சேம் கைண்ட் ஆஃப் கொஷின் பாருங்க, ஒரே மாதிரியான கேள்வி. பெரிய கஷ்டம் இல்லைங்க. கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்ன்றது என்ன, கம்யூனிகேட்ன்றது என்ன, கம்யூனிகேட்டிங்ன்றது வேறு. கம்யூனிகேஷன்ன்றது TIONல முடியுது, இது INGல முடியுது. ஸோ இங்கே 2 என்ற ஒரு விஷயம் இருக்குது. ரைட், அப்போ 2 + verb 1 தான் ஞாபகம் வச்சிருக்க வேணும். 2 + verb 1. ஓகே, தென் 2 + verb 1ன்னா இங்கே இருக்கிற verb 1 என்ன, கம்யூனிகேட் தான் இங்கே இருக்கிற verb 1. ஸோ to communicate என்ற விஷயத்தை in many fields regarding from business, sorry, ranging from business to. அப்போ to the என்ற வரையில அதால் நாங்கள் நவுனை போட தேவையில்லை, இங்கே இந்த டைம் என்ற விஷயம் தான் திரும்ப வரப்போகுது. ஸோ எங்களுக்கு ஆன்சர் வந்து இதே இந்த டைம், இதுவும் verb 1 தான். ஸோ இந்த 2 என்ற விஷயம் இருக்குங்க, அதால் verb 1 தான் போட போகிறோம். to communicate இங்கே போட்ட மாதிரி to entertain அங்கே போட்டு my countries ஒரு ப்ளூரல். இப்போ ப்ளூரல் வந்தபடியே என்கரேஜ்மெண்ட், என்கரேஜஸ் ரெண்டுமே ரிஜெக்டட், இது ரெண்டுமே வராது. சரியா, அப்போ எங்களுக்கு என்கரேஜ் என்ற விஷயம் தான் இங்கே வரப்போகுது. தென் யங்ஸ்டர்ஸ் டு அக்யூர் இங்கிலீஷ் as a செகண்ட் லாங்குவேஜ். பீப்புள்ன்றது எங்களுக்கு தெரியும். பீப்புள்ன்றது என்ன, சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்தோம்னா சிங்குலர் இல்லை, ப்ளூரல். அப்போ ப்ளூரல் வரைக்கும் நீங்கள் ரிகார்டட் பாஸ்ட் டென்ஸை போட தேவையில்லை. சரிதானே, ரிகார்ட்ஸ் சிங்குலர் தானே ரிகார்ட்ஸ் வேற போகுது. இது ப்ளூரல் என்றபடியா ரிகார்டுன்றது ஓப்பனான ஒரு விஷயம் விட. சரியா, மறக்காம நீங்கள் அதில் போடக்கூடிய மாதிரி இருக்கும். தென் தேர் இஸ் ஏன்னு வந்திருக்கு, கவனிக்க மாட்டோம் நாங்கள், சில வேலை மறந்துடுவோம். சரி, வந்து
இங்கே காட்டுறபடியே உங்களுக்கு கனவே யோசிச்சு கொண்டிருக்கிறது டிஃப்ரெண்ட் தான் நவுன் அண்டு டிஃப்ரெண்ட் இல்லை நவுன் டிஃப்ரென்ஷியேட் நவுன் இல்லை டிஃப்ரென்ஸ் தான் நவுன் இஎன்சி ஏஎன்சியில் முடிகிறதான் நவுனாக இருக்கும் சரியா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ எத ஆன்சர் இஸ் என்னது ஆன்சர் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஓகே ரைட் ஸோ இப்படி தான் நாங்கள் இந்த கேள்வியை செய்கிறது ஓகே டிஃப்ரென்ஸ் தான் அண்டர்லைன் பண்ண வேணும் கடைசி இப்படி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெஸ்ட் 9ல் வர கேள்விகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம் டெஸ்ட் 9ல் 20 வருஷம் அந்த பாஸ் பேப்பரில் வந்த கேள்விகள் இந்த தொகுப்பை தான் நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம் அடுத்த வகுப்பு திங்கட்கிழமை காலை 4 மணிக்கு இல்லை 4:30 திங்கட்கிழமை 4:30 நாங்கள் மீண்டும் சந்திப்போம் சரியா திங்கள் புதன் வெள்ளி 4:30 நடைபெறும் அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணி உங்களோட கிளாஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு வாங்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக வரவன் சார் இன்றைக்கு எனக்கு வரையலாம் போயிட்டு அந்த ஒரு ரெக்கார்டை ஒரு கட்டாங்கோண்டா நான் தருவேன் மற்றக்கு நீ தர மாட்டேன் சரியான ஸோ அப்படி ரெகுலராக வர ஆட்களுக்கு மட்டும் அந்த எக்ஸ்கியூஸ் இருக்கு மற்றவை எல்லாரும் நீங்கள் கிளாஸில் வந்து அட்டென்ட் பண்ணி தான் இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே ரைட் அப்போ நாங்கள் இன்றைக்கு முடிவுக்கு வந்துட்டோம் இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்வோம் அடுத்த கிளாஸில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன டெஸ்ட் 9ல் வர கொஷின்ஸ் சரி டெஸ்ட் 9ல் என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரும் அண்டு வேறு மாடல் பேப்பர் பாஸ் பேப்பர் எல்லாம் செய்யப்போம் ஓகே சந்திப்போம் மீண்டும் திங்கட்கிழமை காலை 4:30 ஓகே பாய் பாய் டேக் கேர் ஹேவ் a nice day